எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த வந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. மாம்ச சத்தத்தை கேட்க வரவில்லை. மகிமையின் ராஜா என்று மோசையோடு கூட பேசினது போல, ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டது போல, சின்ன சாமுவேலோடு கூட பேசினது போல, எஸ்தர்களோடு தெபேராக்களோடு கூட எழுப்பினது போல எங்களை எழுப்பிவிடத்தக்கதாக உங்களுடைய சத்தம் எங்களுக்கு நேராக தொழிற்கட்டமான ஆண்டவரே. அது காவோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணட்டும், பெண்மான்களை வீணும்படியாக செய்யட்டும், எங்களுக்குள்ளாக ஒரு புதிய உருவாக்குதலை கொடுத்து விடட்டும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகின்ற ஜனங்களை எழுப்பு கொடுக்கட்டும் ஆவியானவர். உங்களுடைய சத்தத்திற்கு எங்களை தர்ப்பம் செய்கின்ற மாட்டவர், நித்தம் நீங்களோடு கூட பேசுகின்றவர். இந்த காலை வேளையிலே தேடி வந்த தகப்பனே எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் தாழ உரிய நாமம் உயர்த்தப்படட்டும். இப்ப நட்சத்திரமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இதனால் விசேஷித்த விதமாய் சில காரியங்களின் மத்தியில் பேச வேண்டும் என்று மனவாஞ்சி. நான் கடந்த வாரத்திலே விசுவாசத்தின் தலைப்பை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்த போதிலும் ஆண்டவர் அந்த காரியத்தை இன்னும் நம்மை உந்தி தள்ளத்தக்கதாக தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஏவுதலை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். வரத்தின் மூன்றாவது வரம் என்ன வரம் தான்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறது மட்டுமல்ல, விசுவாசம் கிரியையினால் வெளிப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நான் தேவனுக்கு பிரியமாய் வளர்கின்றேனா, அல்லது வளர்ச்சியற்ற ஒரு மூளை இல்லாத குழந்தையை போல, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையை போல இருக்கிறேனா? வேலை நான் ஆண்டுகள் பல கடந்து சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கலாம், இல்லை ஆண்டவரையே என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கலாம். எந்த நேரத்திலும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுவதை போல என்னை காண்பித்துக் கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வளர்ச்சி ஆண்டவருக்கும் தெரிய வேண்டும், ஜனங்களுக்கும் நிச்சயம் தெரிந்தாக வேண்டும். அல்லேலூயா. என்னை பார்க்கின்ற ஜனங்களுக்கே நான் சாட்சியாக இருக்காவிட்டால் என் ஆண்டவருக்கு எப்படி நான் சாட்சியாக இருப்பேன்? அல்லேலூயா. ஆண்கின்ற மனிதனிடத்திலே விசுவாசிக்காவிட்டால், அன்பு செலுத்தாவிட்டால் எப்படி கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்துவாய்? அல்லேலூயா. காண்கின்ற ஜனங்கள், பார்க்கின்ற ஜனங்களுக்கு சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கான காரணம் என்ன? என்னிடத்தில் இருக்கும் அவிசுவாசமே. ஆண்டவரை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்கவில்லை,
அதனால் வளர வேண்டிய அளவுக்கு வளர்ச்சி என்னிடத்திலே இல்லை. குணமாக்கும் வரத்தை குறித்து பேச வேண்டும் தேவ சமூகத்திலே. நேற்றெல்லாம் காத்து கிடந்த போது கர்த்தர் அதை குறித்து ஒரு சத்தமும் காட்டாதபடிக்கு நிறுத்தி விட்டார். ஏன் ஆண்டவரே என்று கேட்டபோது விசுவாசத்தில் இன்னும் ஜனங்கள் வளரட்டும். நம்ம தேவன் விரும்புகிற விசுவாசத்துல இல்ல, அதுல 5% கூட நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்னையும் சேர்த்து உங்களை பரவாயில்ல, நான் 1% கூட இல்லைன்னு சொல்லுவேன். தேவன் விரும்புகின்ற விசுவாசம் எது என்று கொஞ்சம் அறிந்திட புரிந்திட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசட்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம் நாடிகள் என்று எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து அப்படி என்று நினைக்கிறோம். ஆனா அது விசுவாசத்துல இல்லமா. விசுவாசி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது, பிறந்த நாட்கள் முதல் கொண்டு அந்த குழந்தை அப்படியே இருந்துச்சுன்னா அது குழந்தை அல்ல. புரிஞ்சுங்க. அது பிறந்த நாள் முதல் கொண்டு என்ன படிச்சான், கடந்த ஒரு போன வருடத்தில் என்று நினைக்கின்றேன் ஒரு தந்தி பேப்பர்ல ஒரு ஹெட்லைன் நான் பார்த்தேன். ஒரு தாயார் கமிஷனர் ஆபீஸ்க்கு கடந்து சென்றார்னா எதற்கென்று கேட்பீர்கள், தன்னுடைய பிள்ளையை கொல்லும்படியாக அங்கே என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு கருணை மனை கொடுத்தாருன்னா எப்படியாவது இந்த பிள்ளை என்ன பண்ணுங்க கருணை முறையில் கொண்டு விடுங்கள் ஏனென்று கேட்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்து கிட்டத்தட்ட 35 வயதாகிறது. அந்த தாயின் இடுப்பில் அந்த குழந்தை இருந்ததாம். அந்த தாய் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக பிரயாசப்படுகின்றார்கள். நாம் பிள்ளை எதற்காக பெற்றுக்கொள்கின்ற என்ற காரியத்தை நான் முன்வைக்க விரும்பவில்லை. ஆனால் என் பிள்ளை வளர்ந்து எனக்கு இதை செய்வான், என் மகள் அதை செய்வான் என்று நினைக்கின்ற தாயும் தகப்பனும் நீங்கள் நானும் என்பதை நான் மறக்கவில்லை. எத்தனை பேர் இப்படி நினைக்கிறீங்க, இல்ல பிரதர் நான் என்னுடைய கடமையை செய்து விடுவேன், அவர்களை பார்த்தாலும் சரி பார்க்காதே என்று அப்படி இருக்கின்ற நபர்களும் நான் அல்ல. எங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது, அது எனக்கு ஏதோ செய்யலாம் நீ என்னை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, நீ எதுவுமே செய்யலனால நீ எனக்கு என்ன பண்ணும். அப்படி செய்யாத நபர்களே விருப்பப்படும் பொழுது பெற்ற நாம் விருப்பப்படுவோமா பட மாட்டோமா? கைவிடுத்துக்களுங்க. விருப்பப்படுவீங்களா பட மாட்டீங்களா? அப்போ நீங்களே விருப்பப்படும் போது உன்னை தாயின் கருவிலே சிறந்து விடாதபடிக்கு பிண்டமாய் கிடந்த உனக்கு கை முளைக்க கால் முளைக்க தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ வளர்கின்றாயா வளர்கின்றாயா வளர்கின்றாயா? உன் சிந்தை வளர்கின்றதா? நரம்பு மண்டலங்கள் வளர்கின்றதா? ரத்த குழாய்களில் ரத்தம் பாய்ந்து வருகின்றதா? உன்னுடைய வளர்ச்சி சரியாக இருக்கிறதா? உணவு குழாய்கள் சரியாக உணவு கடந்து செல்கின்றதா? தாயின் தொப்புள் கொடியின் இணைப்பு சரியாக இருக்கின்றதா என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 ஒருவேளை சிலர் 10 மாதம் பிறந்திருக்கலாம், சிலர் குறை மாதத்தில் பிறந்திருக்கலாம், சிலர் நிறை மாதத்தில் பிறந்திருக்கலாம். அத்தனை மாதங்களும் இருட்டிலே இருந்த உன்னை அத்தன் காத்து இப்பொழுதும் அழிந்து விடாதபடிக்கு தூக்கி எடுத்து பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே பரிசுத்தப்படுத்தி நடத்தி வருகின்ற ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்க மாட்டாரோ? பக்கத்துல கை கொடுத்துக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் மற்ற தாய் தகப்பனை காட்டிலும் அவர் அதிகமாக எதிர்பார்ப்பார். எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னிடத்துல விசுவாசம் இருக்குதாப்பா? அநேக நேரத்துல நான் எப்படி இருக்கிறேன் என்று வேதம் அழகாய் காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் அடிக்கடியே நம்மை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாரு. மத்தேயு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. திருப்பி கொடுங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக கொடுத்து விட்டால், நல்ல புள்ளிங்க இன்றைக்கு எடுத்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புஷ்பங்களுக்கு ஆண்டவர் இப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு எத்தனை செய்வார்?
நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் காட்டு புஷ்பத்துக்கு செய்யறாரு? நீங்க அழகா இந்த படி விட்டு இறங்கும் போது அந்த மலர்களை பார்த்தா தெரியும். அதற்கு ஒரு கலரை கொடுத்து, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அதை பூத்து குலுங்கி உன் கண்கள் பார்த்து மகிழ்ந்து சிரிக்கத்தக்கதாக, உன் இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த மலரை உருவாக்கியது எத்தனை அதிகமா, அதை காட்டிலும் 100 அத்தனையாய். நீங்க இந்த கறி கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த கறியை வெட்டும் போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கறியினுடைய ஒரு பீஸை உங்ககிட்ட கொடுத்து, இது எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? முகத்தை சுழித்து கொண்டு என்ன சொல்லுவோம்? இது உருவமற்று கிடைக்கிறது. அப்படிதான் நீயே நானே இருந்தோம். அல்லேலூயா. ஆனா உனக்கு எனக்கு ஆண்டவர் அந்த பூவை காட்டில் என்ன பண்ணாரு? அத்தனை அழகை கொடுத்து, அல்லேலூயா, ஒரு கலரை கொடுத்து, உருவத்தை கொடுத்து, வளர்ச்சியை கொடுத்து, எல்லாவித காரியத்தை கொடுத்து உன்னை முழுவதுமாய் மனிதனா இந்த பூமியில நிற்க வைத்தால், பக்கத்துல கையை சொல்லுங்க, நீ போய் ரோட்ல இருந்து ஊருக்கு அதை பேசுறீங்க. எத்தனை பேர் இடத்துல போயிட்டு பிரதர், நான் நிற்கிற இடத்துல சுவிசேஷம், காண்கிற இடத்துல சுவிசேஷம், பேசுகிற இடத்துல சுவிசேஷம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு அருமை தாயார் தன்னுடைய கணவனை இழந்தார், தன்னுடைய பிள்ளையை இழந்தார். இன்னொரு பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறான். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை அவன் ஊருக்கு கடந்து வந்த போது அவனை ஊழியக்காரனிடத்தில் அழைத்து சென்று, ஐயா, என் பிள்ளை முன்னை காட்டிலும் நன்றாக ஆங்கிலம் பேசுகின்றான், நன்றாக படித்து விட்டான், அவன் கல்வி படிப்பை முடித்து விட்டான் என்று சொன்ன போது அந்த தம்பி சொன்னா, அம்மாமா, ஊழியக்காரர் அண்ணன் இடத்துல அப்படி சொல்லாதீங்க, அவர் நல்ல விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறாரு, என்னைக்குமே ஏசப்பா கையை பிடிச்சு நடந்து கொண்டிருக்கிறாரு, அவனுக்கு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லுமா. அப்பதான் ஊழியக்காரருக்கு சொன்னாரா? விதவை தாயை பார்த்து அந்த ஊழியக்காரர் கேட்டாரா, தங்கச்சி, எப்படிமா கணவனை எழுந்து விட்டாய்? உடனே நடந்த காரியம், கணவனும் பிள்ளையும் உடனே மறைத்து போகின்றார்கள். கணவனை இழந்து விட்டாய், பிள்ளையும் இழந்து போனாய், இந்த ஒரு பிள்ளையை படிக்க வைக்கின்றாய், வீட்டு காரியத்தை எப்படிமா சமாளித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ தானமா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்கச்சி சொன்னாங்களா, வீட்டு காரியத்தை விடுங்க, என்ன ஒரு நாளைக்கு 10 பேரிடமாவது நான் சுவிசேஷத்தை சொல்லிவிட வேண்டும். ஒருவேளை நான் வாழ்கின்ற தெருக்களிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து வைத்திருப்பதற்கான காரணம் என்னவோ, என்னை கொண்டு என் தேசத்திலே தேவராட்சியம் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பதே. ஒரு விதவை செய்யக்கூடுமானால் நன்மைகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கின்ற நீங்க நானும் ஏன்பா செய்வது இல்லை? ஏன் செய்யத்துல பிரதர், ஏன் செய்யத்துல சகோதரனே? ஏன்னா உலகம் மாயை என்ற அந்த வலையிலே விழுந்து கிடக்கிறேன். தப்பிடாமல் அதிலே சிக்குண்டு போனேன். உலகம் மாயை வலையில் விழுந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகம் மாயை வலையில் விழுந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. Bye.
நாளுக்கு ஒரு நடக்க, இங்க ஒரு பேச்சு, வீட்டுல போய் ஒரு பேச்சு. வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கிறோமே, மார்க்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம். என்னோட கூட திருப்பி கொடுங்கள். மார்க்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூட கையில கட்டி சொல்லுங்க பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நம்ம விசுவாசம் இல்லாதபடி இருக்கிறதுனாலதான் மறுபடியும் ஆண்டவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? விசுவாசியே, நீ விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அந்த வருடத்துல எல்லாருக்கும் இருமல் வந்தா கூட என்ன வந்துடும்? கொரோனா வந்துச்சு, உடனே என்ன பண்ண கொண்டு வைக்குதா? இந்த விசுவாசம் எப்படி ஆச்சு? எங்க போய் நின்றோம்? ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, அம்மா மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் விலை போயிட்டோம், உங்க சொந்தக்காரெல்லாம் ஓடி போட்டோம், உன்னை தனிமைப்படுத்தட்டும், ஆனா நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன வந்துடும்? அவிசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்க வேண்டிய, நீ விசுவாசிக்க வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணல? விசுவாசிக்கிற வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட இருந்த ஒரு சிலருக்கு நடந்த காரியத்தை கொஞ்சம் காண்பித்து கொடுத்து அதற்கு பின்னால் உங்களை வேத ரசத்தை கொஞ்சம் நடத்தி விடுகின்றது. எடுத்து வாசிப்போமே. மார்க்கு எழுதின நிருபம் மார்க்கு 14வது அதிகாரம் 37 வாசிங்க. மார்க்கு 14. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக, வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா எப்படி இருக்கிறாரு? கப்பல் பின்னாடி போயிட்டு இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருக்கிறாரு. எங்க இம்மட்டும் உங்களை நடத்தினவர் தான், இம்மட்டும் உங்களை பாதுகாத்தவர் தான், இனியும் கைவிட்டுருவாரோ? சொல்ல மாட்டேன். இம்மட்டும் நடத்தி வந்தவர் தான், இம்மட்டும் கைவிடாதவர் தான். ஆனா அடிக்கடி நம்ம விசுவாசத்தின் லெவலு என்ன இதுவா கொஞ்சம் போயிருந்த. அங்கே நடக்கின்ற காரியத்தை கவனிங்க. வாசிக்க சொல்லுங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரை அடைந்தார். நித்திரை பண்ணிக்கொண்டு வேதத்துல எந்த இடத்துலயுமே இல்லாத ஒரு புது காரியம் நடக்குது. ஆண்டவர் சாதாரணமா தூங்கல, ஃபில்லோ வச்சு தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர் உன்னை நம்பி ஃபில்லோ வச்சு தூங்குவாங்க.
பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஏன் தூக்குறாரு தெரியுமா? அவரும் விசுவாசிக்கிறாரு, என்னைக்கோ என்னை மறுதலை காதவன் இவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அங்கே வேற ஆண்டவர் ஒரு தலையணையை வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டிருக்கிறார். நடக்கிற காரியத்தையும் சம்பவத்தையும் கொஞ்சம் பார்ப்போம், வாசிங்க. தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, என்ன நடந்தது என்று அவர்கள் அதை சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் வாசித்து பார்த்து விடுவோம். வாசிக்க சகோதரி 35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஒன்னாதான் வந்தாரு. வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவரோ வேறு படகுகள் வேறு படவும் அவரோடு கூட இருந்தது. வாசிங்க. என்ன உண்டாயிடுச்சு? அல்லேலூயா. என்ன உண்டாயிடுச்சுப்பா? பலத்த சுழல் காற்று உண்டானது. படவு நிரம்பத்தக்கதாக ஆலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலை அணைய வைத்து அவ்வளோ பெரிய புயல் அடிக்குது. அல்லேலூயா. என்னப்பா இது? அவ்வளோ பெரிய புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ரிலாக்ஸா என்ன பண்றாரு? அல்லேலூயா. சில நேரத்தில் உன்னை விசுவாசிக்கிறவர் உங்களை போலவே இருக்கும். ஏன்னா அவர் உன்னை விசுவாசிக்கிறார். இப்ப பக்கத்துல கேட்டுக்கல, நீ அவரை விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. விசுவாசி பதறாம என்று இயேசுயா சொல்லுகிறார். விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? ஒரு நாளும் பதற மாட்டான். நம்ம உடனே எது கிடைச்சாலும் உடனே பதறுவோம். அல்லேலூயா. அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்க தம்பி. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரை அடைந்தார். வாசிங்க வாசிங்க ஒண்ணு வாசிங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலையோ இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று கொண்டு மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுறோம். ஆனா என் பேர் என்ன? விசுவாசம். விசுவாசிக்க வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணல. உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏவுகின்றார், நீ பூரணப்பட வேண்டும். நீ சபைக்கு எதற்கு வர? எதற்கு தேவனுடைய ரட்சித்தாரு? எதற்கு எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னையும் என்னையும் தேவன் கைப்பிடித்து அழைத்து வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தியிருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கத்தக்கதாக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இன்று பேசுகிறோம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் வேதத்தை. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறோம். கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு அல்லேலூயா. ஒருவேளை சென்னை பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று வேதம் காண்பித்து கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். கல்வாரி ரத்தத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார். மட்டுமல்ல, அதே பரிசுத்தத்தால் நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கின்றார்.
இருக்கின்றார். அடிகள் அவருக்கு, வேதனை அவருக்கு, துன்பம் அவருக்கு, துக்கம் அவருக்கு, சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த அழைப்பை விடுக்கின்றார். வேதம் சொல்கிறது, கொரிந்தியரிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிற நல்ல கைகளை தட்டி நமக்காக ஆண்டவர் வேண்டி வைத்த தேவ வார்த்தைக்கு நேராக ஒப்புக்கொள்ளும். ஏதோ வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு உட்காராதீங்க. அழைப்பு இருக்கிறது, பரிசுத்தப்படுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் இருந்து வேறு பிரித்திருக்கிறார். நீ பிண்டமாய் போய்விடாதபடிக்கு, அழிந்து போய்விடாதபடிக்கு, உன்னை அழிக்கலாம் என்று நினைத்த போதிலும் அழியாமையில் நீ தரித்திருக்கத்தக்கதாக தேவனுடைய அழைத்து பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிகள் மற்ற கைகள் அடிச்சு நம்ம குழந்தை தேவைதான் நினைச்சோம்னா உண்டு. அப்படி உனக்கு ஒரு அழைப்பை நீ அழியாதபடிக்கு உன்னை காத்து, உன்னை வளைந்து, உனக்கு கை முளைத்த கால் முளைத்த காத்தொழுத்த ஆண்டவர் சொல்ற அழைப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் எப்படி கொரிந்தியரிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்கும் தொழுது கொள்கின்ற அனைவருக்கும். ஒன்று சபைக்கு மட்டும் இல்லப்பா, சென்னை பட்டணத்தில் இருக்கிற உனக்கும், இங்க இருக்கிற உங்களுக்கும், எனக்கும், உங்களுக்கும், நமக்கு இந்த வேதம் சொல்கிறது மட்டும் அல்ல, அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கு. ஏன் அழைக்கப்பட்ட அனைவருக்கு எழுதுறது தெரியுங்களா? வாசிக்க அடுத்த வருஷத்துக்கு தொடர்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்னாலே பைபிள் சொல்லுது, கிருபை சமாதானம். ஆண்டவர் கொடுத்தாருன்னா முதல்ல எதை தான் கொடுப்பாரு? கிருபை சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரு, கதவு அடைக்கப்பட்டிருப்பது எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். உள்ள வந்து ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஆண்டவன் இருதயத்துக்குள்ள கடந்து வந்துட்டாரு, உன் வீட்டுக்குள்ள கடந்து வந்துட்டாருன்னா அங்க சமாதானம். வாயை திறந்து ஒரு அலையில சொல்லு. சமாதானம் பண்ணியா? சமாதானம் இல்ல. நீ விசுவாசிக்கிற சமாதானம் இல்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்று வேதம் சொல்றப்பா. விசுவாசம் எல்லாம் கூடும். இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும்,
உயர்வாக்கு வாழ்ந்தது உங்கள் பாதையால் சிந்தியா பேரு கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது உங்களால் எல்லாம் கூடும் தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் கூடும். அதை முடிச்சு சொல்லு. கிருபை இருந்தால் கண்டிப்பா சமாதானம் ஆகணும். அநேக நேரத்துல சமாதானமே இல்லை பிரதர், ஏனே கல்ல பிரதர், விசுவாசிக்க வேண்டிய அளவுக்கு நீ விசுவாசிக்கல, அதனால சமாதானம் இல்லை. மாற்றமே இல்லை பிரதர், ரொம்ப வருஷமா சபைக்கு போய்கொண்டே இருக்கணும். பகதை குறிச்சு சொல்லு. உள்ள விசுவாசம் இல்லை, அதனால மாற்றமும் இல்லை. ஏதோ வந்தா போதும், ஆண்டவர் வர ஒரு நாள் வர சொல்லி எடுத்துக்கொள்ளான்னு நினைக்காத. கண்டிப்பா சொல்ற, நீ கைவிடப்படல. சபைக்கு வந்து ஆண்டவர் உங்களை கூட்டு போக மாட்டாருப்பா. நிறைய பேருக்கு இல்ல பிரதர், சர்ச்சைக்கு வந்தா கூட்டு போயிடுவார். காலையில் ஒரு பார்த்தேன் நான். இந்த ஊழியக்கார சொல்றாரு, லாக்டவுன் முடிந்து விட்டது, அங்கங்க சின்ன சின்ன சபைகள் திறந்தாயிடுச்சு, நம்ம சபை இன்னும் திறக்கல. லாக்டவுன் முடிஞ்ச உடனே திறந்துடும். வேற சபை திறந்துட்டு அங்க போயிடாதீங்க. அல்லேலூயா. வேற சபை திறந்து என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அப்ப திறந்து வைக்க வேண்டியதானே. அல்லேலூயா. லாக்டவுன் திறந்து வைக்க வேண்டியதானப்பா, ஏன் திறந்து வைக்கல? அப்போ எனக்கு தெரியல, இப்போ போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் பேசும்போது எனக்கு வயிறுலாம் பத்தி எரியுது, சொல்ல முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை புரிஞ்சுங்க. அவர் சொல்றாரு, எப்படி ஒரு தாயும் தகப்பனும் கனம் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுமா? அதே மாதிரி பார்த்துக்கணும் இல்லைங்களா? உள்ளே கறி கட்டி தெரியும் போது என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவர்களையும் ஆயத்தனம் பண்ண அரவணைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சில காரியத்தை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது. இன்னைக்கு வேத வசனத்தை தாண்டி வேற எங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களும் உண்டு, சபைகளும் உண்டு. எத்தனை முறை தேவ அன்பில் நிமித்தமாய் பெற்றுக்கொண்ட போதிலும் தேவனுக்கு நன்றியற்று வாழ்கின்ற ஜனங்களும் உண்டு. ஏன்னா 10 முறை தேவன் என்ன பண்ணாரா, சோதித்து பார்த்த ஜனங்களின் மத்தியிலே தேவன் நடந்ததும் இல்லை. 10 முறை சோதித்து பார்த்தவர்களுக்கு தேவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வாசனா கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்தினாலும் எல்லா அறிவினாலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவராய் ஆக்கப்பட்டபடியினால். நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு மேல சம்பூர்ண அணியன்னு நினைக்காதீங்க. உங்களை சம்பூர்ணமா ஆண்டவர் ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னும் கூட என்னிடத்துல செயல்பாடு கம்மி. செயல்பாடு எப்படிதான் இருக்குது, அவர் எதிர்பார்க்கிற அளவு இல்லை பிரதர். ஏன்னா எதிர்பார்க்கிற அளவு தான் உன்னை அறியாமலே ஆமேனா அல்லேலூயாமா வந்து கொண்டே இருக்கும். நம்ம எப்படி உட்காந்துக்கிறோம், எங்கேயும் துக்கத்துல இருக்கிறோம் பிரதர். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியுது. உன் வேதனைக்கு காரணம் யார் சொல்லுங்க? பக்கத்துல வைக்கிறது உன் வேதனைக்கு காரணம் ஆண்டவரா? யார்தாம்மா? நீங்க தான் காரணம். வேதனையெல்லாம் ஓடி என்ன சொல்லணும்னா வேலியில போட்டுதான் கூப்பிட்டு என்ன பண்ற, வேட்டியில வந்துட்டு எனக்கு குத்துது கொடாயுது அப்படின்னா எப்படிதாம்மா? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. என் இதயம் யாருக்கும் தெரியும், உன் இதயம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்சவர் தான் உன்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசி. மனவாளனுடைய கையை பிடித்துக் கொள்ள. ஆண்டவரே, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உன்னை விட்டு நான் தூர போக மாட்டேன் ஆண்டவரே. உண்மை போல நல்லவங்களும் இல்லை ஆண்டவரே. உண்மை போல என்னை நடத்துறவங்களும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லு. அல்லேலூயா. அவரை போல நல்லவரும் இல்லை, அவரை போல நடத்துறவரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க சகோதரி. அவர் மூலியமாய்
நன்மைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தினாலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சுங்க. எல்லா வரத்திலும் குறைவில்லாம நீங்க இருக்கணும் என்பது தேவஸ்ரீ சித்தம். நல்ல புரிஞ்சுங்க. ஞானத்தை போதிக்கிற வசனமும் அறிவை உணர்த்துற வார்த்தையும் கொடுத்த ஆண்டவர் விசுவாசத்தில் கொஞ்சம் நிறுத்தி இன்னும் பூர்ணப்படல, இன்னும் ஜனங்க பூர்ணப்படல. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தில் பூர்ணப்பட்டீங்க? கொஞ்சம் ஒரு அணியை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் பூர்ணப்பட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் பூர்ணப்பட்டவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, நீங்க இன்னும் முன்னேறணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசத்துல நாம இன்னும் முன்னேறணும். போன வருஷம் இருந்ததை காட்டிலும் ரொம்பவும் இறங்கிட்டீங்க. போன வருஷம் இருந்ததை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை இருந்தாங்க விசுவாசத்துல அதிகமாகுது. இல்லை போன வருஷம் ஓடின ஓட்டம் அப்படியாப்பட்ட ஓட்டம் 6 மாசம் தேவன் வீட்டிலேயே வச்சு உன்னை யோசிச்சாரு. எதுக்கு நினைக்கிற? இந்த 6 மாசத்துல நீ ஓடினது வருஷம் தான். போன வருஷம் 6 மாசம் வீட்டிலேயே வச்சு உன்னை காத்தாரு. எதற்கு? இந்த வருஷம் வர சர்ச்சைக்கு வரமாட்டேன் பிரதர். இப்பெல்லாம் பேசுறீங்கன்னா என்ன பண்ண மாட்டேன். நீ வரதுனால நான் பரவாயில்ல போறதில்ல, நீங்க போறீங்க. அல்லேலூயா. அவனவன் செய்கைக்கு தக்கதாகத்தான். சபைக்குள்ள ஆத்மா வரதுனால ஊழியக்காரன் பரலோகம் போக மாட்டான். அல்லேலூயா. நீங்க வருவதனால போஷிக்கப்பட போவதும் இல்ல. அதே புரிஞ்சுங்க. ஆண்டவர்களை நடத்துகிறார். அவனவன் செய்கைக்கு தக்கதாக தேவன் பலனையும் கொடுக்கின்றார். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். செய்கைக்கு என்னவோ நீ வந்த ஜெபித்த ஆராதித்த துதித்த தேவனை கற்றுக்கொண்ட வைராக்கியத்தில் முன்னேறின விசுவாசத்தில் பெருகின பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஊழியக்கார முழங்கால் படிக்கட்டி ஜெபித்து என் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு தங்கச்சி கடந்த வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. நான் அந்த பிள்ளையுடைய எல்லா காரியத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தேன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லி, ஐயா நீங்க தீர்க்க தரிசியான்னு கேட்சி. அல்லேலூயா. நான் உடனே சொன்னேன், நான் தீர்க்க தரிசிலாம் இல்லம்மா, ஆவியானவர் என் இருதயத்தில் எதோ சொல்றாரோ அதை சொல்லிடுவேன். எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாது. அல்லேலூயா. இல்லையா, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுச்சு. அல்லேலூயா. என் மனசு அழ ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அந்த மகள் இடத்துல சொன்ன, அம்மா தேவ சத்தத்திற்கு செவி கொடு, ஆண்டவர் சொல்லுகின்றதே தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசி எதிர்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுவான். ஆகா படத்திலே எலியா போய் சொன்னா 3 வருஷம் மழை பெய்யாதுடா, இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. உனக்கு அது வந்துடும் இது வந்துடும் செல்வம் வந்துடும் சொல்லுவா தீர்க்க தரிசி இல்ல. தேசம் அழிந்து கிடக்கிறது, பாழா கேட்கிறது, பற்பது இன்னும் அழிவை இருக்கிறது என்று சொல்லுகிற தீர்க்க தரிசி. உனக்கு இந்த வருஷத்துல போன வருஷம் இந்த வருஷம் பிடிச்சிருவேன்னு சொல்றவன் தீர்க்க தரிசி இல்லம்மா. ஆகாப்பே தேசத்தை கொள்ளையினால் நிரப்பியிருக்கிறீர், ஆத்திரத்தினால் நிரப்பியிருக்கிறீர், பாப்பெருக்கிடம் நிரம்பியிருக்கிறது, தேசத்தில் மழை இருக்காது. அப்படி சொல்லுகிறவன் தீர்க்க தரிசி. அல்லேலூயா. 850 பேரை அழைத்துக் கொண்டு வா, ஒருவனாய் நின்று தேவனின் சமூகத்தில் இருந்த அக்கினியை புறப்பட செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் தீர்க்க தரிசி. அடிக்கடியா தலை கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லு சொல்றவங்க தீர்க்க தரிசி இல்லம்மா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நம்பி ஓடாத. நான் தீர்க்க தரிசனத்தை நம்புகின்றவன். என் வேதம் சொல்கின்ற தீர்க்க தரிசனத்தை அல்லாமல் எந்த மனுஷன் சொல்கின்ற தீர்க்க தரிசனம் நம்புவது இல்லை. எனக்கு ஒரு முறை ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஒரு மணி விற்கிற அம்மா, அவங்க என்ன சொல்லுதுன்னு தெரியல, புரியக்கார அம்மா சொல்லுறதா எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஒருவேளை சொன்னாங்கன்னா என்ன வீடியோ போயிட்டு இருக்கிறதுனால தப்பாக பண்ண வச்சுப்பாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி எனக்கு சொல்லிச்சு, நீ தாடிகளை போல இருப்பாய், இன்னும் சிங்க கபில போடவே இல்லையே. அல்லேலூயா. எப்படிதான் சொல்லிச்சு, நீ தாடிகளை போல இருப்பாய் அப்படின்ச்சு. சொன்ன அம்மா மீட்டிங் வச்சு வரவே இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த நல்ல புரிஞ்சுங்க, நிறைய பேர் ஊழியக்காரங்க போயிட்டு என்ன சொல்லணும், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, கேட்காதீங்க.
அல்லேலூயா. உனக்கு தீர்க்கதரிசனம் ஆண்டவரே உனக்கு சொல்லுவா, தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே வருகின்ற காரியத்திற்கு காட்டி கொடுங்க, ஆண்டவரே வருகின்ற காரியத்திற்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே சித்த சேவை செய்வீங்க, ஆண்டவரே உன் விசுவாசம் வளர 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 ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனுக்கு மறைப்பேனோ, என் சிநேகிதிக்கு மறைப்பேனோ. அவர் மறைக்க மாட்டாரமா, எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி விடுவார். சோதனை போது பட்டணம் அடிய போது நமக்கு மறைப்பேனும் வருகின்ற அழிவை சொல்லிக் கொடுப்பது தீர்க்க தரிசனமே. வரப்போகிற காரியத்தை சொல்லாம மறைக்க மாட்டேன், உன்னை மறக்கவும் மாட்டேன். மறக்கவும் மாட்டாருங்க. அப்படியாப்பட்டவர். ஏன்னா அழிவு வரும்போது நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை துரிதப்படுத்தி எழுந்து சீக்கிரம் மனைவி கூப்பிடு, உன் பிள்ளைகளை கூப்பிடு, உன் கரத்தை பிடித்துக் கொண்டு கடத்தி சென்று உன்னை வேறு இடத்துல விட்டு பத்திரமாக தீங்கு வராத வழிக்கு பார்த்துக் கொண்டு கவனமாக நட என்று சொல்லுகிறவரை நான் பகராக தாண்டி நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப 1000 மடங்கு இருப்ப 999 மடங்கு இருப்ப அப்படின்னு சொல்றவர் ஆண்டவர் கிடையாது. வருகின்ற அழிவுக்கு உன்னை தப்புவிக்கின்றவர். தேசத்தில் அக்கிரமம் நடக்கும்போது நோவாவை கையை பிடித்து சொல்கிறார், உன்னை இந்த பூமியில நீதிமானாய் கண்டேன், உன் விசுவாசத்தை பார்க்கிறார், எத்தனையோ பேர் மடிந்து போனாலும் உன்னைய முடியாதபடிக்கு காக்கத்தக்கதாக ஒரு பேரையை உண்டு கொண்டு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வருகின்ற பெரும் வெள்ளத்திற்கு தப்புவித்தவர் போல ஒன்றுள்ள அவர் விசுவாசிக்க முடியாத இருக்கிற இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையோ. வேதம் சொல்கிறது விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்க எல்லாம் கூடும். விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, வாசிக்க சொல்கிறது, நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. கொஞ்சம் இருக்க கண்டுபிடி பாருங்க ப்ளீஸ். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. வரப்போற நாள்ல என்ன நடக்கூடாதா, உங்களையும் என்னை கொட்டு சாட்டாதபடிக்கு. அல்லேலூயா. வந்தவங்க சொல்றது இல்ல பிரதர், நான் பர்ஃபெக்ட் பிரதர். யாரு? நானே பர்ஃபெக்ட் என்று சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லா பர்ஃபெக்ட்டையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. இல்ல பிரதர், ஏதோ தப்பி தவறு செஞ்சுட்ட, தவறு செய்யக்கூடாது தான் போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் உங்க கையை பிடிச்சி கூட்டு வந்து விட்டு இருக்கிறாரு. பிடிக்கலன்னா போன வருஷமே விட்டுட்டு இருப்பாரு. போய் போல. போன வருடத்துல ஒரு பரிசுத்தமானுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி வந்து விட்டது. ரோட்ல இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துருச்சு. அவர் உடனே சொல்றாரு, ஒரு ஆட்டோ போய்ப்பா, நான் போறேன்பா. ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போகின்ற போதே மறைத்து விட்டார். பரிசுத்தவான்கள் நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்தமான ஹாஸ்பிட்டல் போனோடனே மறைச்சு விட்டார். உள்ள போய் கேட்டதுக்கு இல்லை கொரோனா நோய் சண்டை போட்டு அந்த பாடியை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படப்பா. நமக்கு எப்படியோ நீதிமானம் இல்லை, ஊழியம் செய்கின்றவர் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு நெஞ்சு வலி வந்து உடனே தேவ சமுதிரம் போய் சேர்ந்துட்டாரு. அவர் கடைசியை போல தேவனுக்காக ஊழியம் செய்து வைராக்கியம் பாராட்டி முன்னாடி அக்கிரமத்தில் வந்தாரு, அநியாயம் செய்து கொண்டிருந்தாரு, எதுவோ இருந்தது. ஆனா தேவ ஊழியத்தில் வரும்போது வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்தாரு. அல்லேலூயா. வாழ்ந்தாரு. தேவனோடு கூட இன்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் நான் எப்படியோ. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். நம் தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை என்ன பண்ண கைகளை தட்டி சொல்லுங்க, உங்களை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ.
நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய், மறப்பேனோ மறந்து போவேனோ கருவினிலே தந்தவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே தந்தவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நீ மூலமாகவோ, உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில். மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில். வாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி. வாழ்வினிலே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நீ மூலமாகவோ, நான் நிற்பதோ நீ உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில் வந்தேனோ. மறப்பேனோ உம்மை மறந்தாய் இந்த உலகில் வந்தேனோ. ஆயிரம் பேர் நினைக்கையிலே நினைத்தேன் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி.
நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள கைகளை சொல்லு. உண்மையுள்ளவராக இருக்கிறார்கள். நான் எந்த அளவுக்கு உண்மையோடு நடந்து கொள்கிறேன். உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் தான் ஆண்டி அழைத்து வந்திருக்கிறார். அந்த 3வது வாரத்தில் என்னை எடுத்து வைத்திருக்கிறார். நான் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையோடு கூட நடந்து கொள்கிறேன். வேதம் சொல்கிறது 1 இருக்கிறது 12வது அதிகாரத்தில் 8, 9 வருஷம் 9வது வருஷத்தை வாசிக்க சொல்கிறேன். அங்கே ஆவியினாலே விசுவாசமும் எல்லாருக்கும் இங்க விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க பூரண பண்ணுமா? எல்லாருக்கும் வரங்கள் கிடைத்தாக வேண்டுமா? ஒரு பிள்ளை 2 பிள்ளை வரத்துல எல்லா பிள்ளைகளும் வர வேண்டும். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வளர வேண்டும் என்று அவர் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கணும், எல்லாரும் நிறைவா நடத்தணும் விரும்புகிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்க சகோதரி. இந்தபடியே தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்தினாலும் அதிக ஞானமா. நல்லா புரிஞ்சுங்க. இதனாலதான் தேவனுக்கு பைத்தியமா இருப்பது மனுஷன் ஞானத்தை காட்டிலும் இந்த ஞானம் அதிகமா இருக்குது. அதனால்தான் பவுல் என்ன பண்றாரு? ஓடிட்டாரு. மனுஷன் ஆனந்த காட்டிலும் தேவனானும் மிக அதிகமா இருக்கிறது. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படிகளில் சகோதரரே, நல்லா புரிஞ்சுங்க. எப்படிகளில் சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகராய் இல்லை, வல்லவர்கள் அநேகரும் இல்லை, பிரபுக்கள் அநேக. நல்ல புரிஞ்சுங்க. எப்படிகளில் சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பைத்தியமாக ஞானிகள் தான் வெட்கப்படுத்துவாங்க. பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை அவமாக்குவார், உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்கள் என்ன பண்றார்? தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல ஒரு சிலர் கேட்கலாம், நாங்க தான் தலைவீனரா? சிலர் கேட்கலாம், நம்ம பலவீனரா? நான் சொல்லுவேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு தெரியாம நீ பலவீனம் தான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கர்த்தரை அறிந்த பிள்ளை தான் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய அளவுக்கு விசுவாசிக்கிற. தேவனுக்கு செயல்பட வேண்டிய அளவுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? செயல்பட மாட்டேங்கிறீங்களே. வருடம் கடந்து உங்களை அழைத்து வந்த போதிலும் பாதி இருக்கிற கொள்ளைகள் வந்து எத்தனையோ ஜனங்களை கொள்ளையால் அடித்துக் கொண்டு போகிறீர்கள். தேவன் ஏமா காப்பாற்றி போட்டி மீட்டு எடுத்து வந்தார்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் பலவீனமா இருக்கிறோமா? கர்த்தரை அறிந்தோம், ஞானிகளை வெட்கப்படுத்தபடிக்கு உலகத்தில் அநேக ஞானிகள் இல்லை, அநேக பிரபுக்கள் இல்லை, அநேகர் வேதம் சொல்கிறது என்னமா? அல்லேலூயா. இல்ல
26வது வசனம் எப்படி சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த கொஞ்சம் பேரை அவமாக்கத்தக்கதாக தேவன் யாரை தெரிந்து கொண்டாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். நான் புரிஞ்சுக்க, பலம் உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு பலவீனர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க நானும் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படல. போன வருஷத்துல இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்க கேட்கலாம், ஏன் எங்களை பலவீனர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேதத்தை முழுவதுமாய் கற்றறிந்தவன் தான் யார்? பவுல். வேதம் முழுவதும் கற்றறிந்தவன் தான். அவரை போல ஒருத்தர் வேதத்தை ஞானிக்கவும் முடியாது. பழைய இடைப்பாட்டுகளை அத்தனை சரியாய் கூறக்கூடியவர். கமலியர் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு வேத ஆசிரியர் மாதத்தில் அமர்ந்து கல்விமானாய் மாறி அப்படியேப்பட்டவருக்கு கிறிஸ்துவினுடைய அறிவில்லை, கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் என்ன பண்ணாரு? ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்கையிலே அதற்கு என்ன பண்றது? துணையாய் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும்போது என்ன பண்றாரு? போலங்க துணையாய் நின்று கொண்டிருந்தார். சவுலை என்று சொல்லிவிட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரத்தின் 19 வசனத்தை வாசிக்க சொல்லுங்க. 22 அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 19-20 வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று என்ன பண்ணப்பா? அருகே நின்னுங்கப்பா. பவுல் சொல்லுகிறார், வேதத்தை அறிந்து கொண்ட மனிதன் தான். ஆனா உள்ள என்ன இல்ல? தேவனுடைய அன்பு இல்லப்பா. அதே நிலையில தான் நாம இருக்கிறோம். பைபிள் தான் தெரிந்து கொண்டது, 66 புத்தகம் எல்லாம் தெரியும், ரைட். ஆனா தேவனுடைய அன்பு என்ன இல்ல? உள்ள அவரை புரிஞ்சு கொள்ள, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ள, அவரை விசுவாசிக்க வேண்டிய அளவுக்கு விசுவாசிக்க, அவரோடு கூட அன்பு செய்ய வேண்டிய அளவுக்கு அன்பு செய்ய. ஆனா பார்த்து மட்டும் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பாட்டிலே நிக்கிறீங்க. அல்லேலூயா. எங்கதான் நிக்கிறோம்? பாட்டிலே தான் நிக்கிறோம். தவிர தாண்டி உண்மையா அன்பு வரவே மாட்டேங்கிறப்பா. பவுல் சொல்லுகிறார், அதற்கு நான் ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கின்றவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயத்திலே அடிச்சேன். யார் அடிச்சாரு? நீ விசுவாசியே இல்ல, சும்மா மரணி பசங்க வரமாட்ட சர்ச்சைக்கு. அல்லேலூயா. கண்டி பசங்க என்ன சொல்றாங்க? சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, வரலாம் போ. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒருவருக்கு கூட என்ன பண்ணணும்? ஒரு ஆத்மான கைப்பிடிச்சி பரலோகத்துக்கு போனப்போ ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவர் ஒரு ஆத்மா உண்மை ஊக்கமா அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தில் உன் அதிகாரியாக ஒரு காலத்து கொடுத்திருந்தா கூட சரி, அந்த தேவனுக்காக பயன்படுத்தி கொடுத்த காலமே நம்ம மண்ணில் போட்டு பதிச்சோன்னு சொல்லாத. வருகிறவர் கோவக்காரர், அவர்கள் கைப்பிடிச்சு சொல்லு. வருகிறவர் சாந்த குணமா வரமாட்டாரு. நீ நினைச்சு ஏமாந்து கூட இருக்காத. இந்த வட்டி வரும்போது நீ மன்னிப்பு இதோடு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பரவத்தை போயிட்டு சொல்ல மாட்டாரு. வர ஒரு சவுக்கோடு தான் வராது. அல்லேலூயா. அக்கினிமயமான ரதங்களோடு முதுமைகளோடு கூட வருகின்றவர், உன்னை நியாயம் கேட்க வருகின்றவர். அல்லேலூயா. கைவிட காலப்பிடிக்கு எச்சரிக்கையாக வேதம் சொல்லுகிற மனமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அது இன்னும் சாந்த சுருப்பியா இருக்கிறாரு, இன்னும் முக வளர்ச்சியோடு கூட இருக்கிறாரு, எனக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறாரு. அடிக்கப்பட்டு இருப்பது எல்லாம் உண்மைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முறை வரும்பொழுது கோபக்காரா வராரு. ராஜாவா வருகின்றார், நியாயம் இருக்கின்றவராய் வருகின்றார், நியாயாதிபதியாய் வருகின்றார்,
உன்னையும் என்னையும் அழைத்துக் கொள்ளப் போகிறவர். ஒரு வேளை உனக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை நீ மண்ணிலே புதைத்திருப்பாயானால் பற்கடிப்புள்ள இடத்தில் உன்னை தள்ளிவிடுகிறார் வருகிறார். பவுல் சொல்றார், அதற்கு நான் ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை காவலில் வைத்தேன், ஜெப ஆலயத்திலே அடித்தேன், உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானை ரத்தம் சிந்தப்படுகிற போது நான் அவன் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு என்ன பண்ணாரு? சம்மதித்தாரு. அப்படி இருந்த பவுல் தான் ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. அந்த மனுஷன் தேவனுடைய அன்புக்குள்ள வந்தபோது நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிப்போமே. 1 கொரிந்தியருக்கு எழுதுங்க இருக்கும் 1வது அதிகாரம் 28 வாசிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் அவருடைய சாட்சி கொடுத்தார். ஆண்டவரே, உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவரே, ஒருவேளை தேவன் வைத்துக் கொண்டு தேவன் அன்பில் நடக்காதபடிக்கு இருக்கிற உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாத தேவன் அன்பு இல்லாத என்னை தெரிந்து கொண்டார். தேவ அன்பையில பார்த்துருக்கிறார். பவுலுக்கு அழகை எழுதி காட்டுகிறாரு. மாம்சத்தை நாம் வாசிக்கும்போது மறுபடியும் உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் என்ன தெரிந்து கொண்டாரு? தேவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அழைப்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை பவுல் சொல்கிறார். 7 வருஷம் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள். சரி, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை வசனிப்போடாவதாவது நாணத்தோடாவதாவது அறிவிக்க வரவில்லை.